வினாக்களை தொடரலாம். அமர்வு தலைவருக்கும் மற்றவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்து மதத்தினுடைய அடிப்படையாக ஆணி வேர்களாக முக்கிய 3 தூண்களாக கருதப்படுபவை உபனிஷத்ஸ், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை ஆகும். இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய விரிவாக்கமாக 7ஆம் நூற்றிலிருந்து பிறகு வந்த தமிழ் புலவர்கள் எல்லாம் பல இலக்கியங்களிலே அவர்களை அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய தத்துவத்தை இன்னும் சுருக்கமாக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் அத்வைத தத்துவத்தை விரித்திருக்கிறார்கள், விவரித்திருக்கிறார்கள், விளக்கியிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகளை பொதுமக்கள் வேதாந்தம் என்ற வகையில் வேறு விதமாக அவைகள் எடுத்து செல்லப்பட்டன என்ற ஒரு கருத்து உங்களுடைய கட்டுரையிலே தொனிக்கிறது, தெரிகிறது. ஒன்று, அப்படி என்றால் அடிப்படையை தகர்க்கின்ற அளவிற்கு நீங்கள் அதை வேறு இடத்துக்கு கொண்டு செல்கிறீர்களா, அல்லது பொதுமக்கள் வேதாந்தம் என்பது இஸ் ஒன்லி a simplified வேதாந்த philosophy of this த்ரீரத்னயா, இந்த 3ஐயும் பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபனிஷத்தை வந்து 3 ரத்தினங்கள், ரத்னத்ரயா என்று சொல்லுவார்கள். அவர்களுடைய விரிவாக்கமாக விளக்கமாக வந்தவைகளா அல்லது அவைகளிலிருந்து மாறுபட்டவைகளா என்பதை விளக்க வேண்டும். இரண்டாவது கேள்வி, ஐ finish my question first. இரண்டாவது கேள்வி, ஏதோ பிறகு இந்த பொதுமக்கள் வேதாந்தத்தினுடைய இலக்கிய கர்த்தாக்கள் மட்டுமே தான் இந்த ஆன்மாவுக்கு ஆண்பால் பெண்பால் என்கின்ற வேறுபாடு இல்லை என்று மாதிரி சொல்லியிருக்கிறீர்கள். ஆனால் உபனிஷத் என்பவை வேதத்தினுடைய இறுதி பகுதிகள். ஒரு இலக்கியத்தில் அல்லது ஒரு கட்டுரையில் விரிவாக சொல்லிவிட்டு கடைசி பக்கத்தில் வந்து சம்மரி இருக்கும். The substance of the thing, summary. Though Upanishad is nothing but the summary and summation and summum bonum of all Vedas. Of all Vedas. So, அதிலே வந்து எந்த இடத்திலும் எந்த உபனிஷத்தில் 108 உபனிஷங்கள் சொல்லுகிறோமே அவைகளை பிரதானமாக சொல்லுகிற 12 உபனிஷங்களே கூட எந்த ஒரு உபனிஷத்திலேயும் எந்த இடத்திலேயும் கேஷுவலாக கூட ஆன்மாவை ஆண் என்றோ பெண் என்றோ குறிப்பிடவில்லை. இவர்கள் முதல் வேலை ருக்கியத்திலே கூட அது 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 என்றுதான் சொல்லப்படுகிறது. அது என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது பிறகு வந்தவர்கள் தான் பொதுமக்களுடைய வேதாந்தத்தை இயற்றியவர்கள் தான் ஆன்மா ஆண்பால் பெண்பால் இல்லை ஒன்றுதான் என்கின்ற கருத்தை புதிதாக சொன்னதாக சொல்லுகிறீர்கள். இந்த இரண்டுக்கும் எனக்கு விளக்கம் தேவை. அநேகமாக 2 வினாக்களும் ஒரு தளத்திலே கொண்டு வந்து விடலாம். இவர்கள் சங்கரர் வேதாந்தத்தை உடன்படுகிறார்கள், எங்கேயும் மறுக்கவில்லை. ஆன்மாவும் பிரம்மமும் வேறுபட்டதல்ல, ஒன்று என்றதான அடிப்படையான இந்த பிரதான திரயம் என்று சொல்லப்படுகின்ற 3 அடிப்படை நூல்களிலிருந்து அதில் உபநிடத்திலிருந்து உருவாக்கப்பட்ட மகா வாக்கியங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பாதராயணருடைய அந்த பிரம்மசூத்திரத்தினுடைய அந்த கோட்பாட்டை விட்டு இவர்கள் விலகவில்லை. ஒன்று, அதை தங்களுடைய கால தேவைக்கும் தங்களுடைய சமூக வாழ்க்கை தேவைக்கும் ஏற்ப இலக்கியங்களாக சொல்கின்றார்கள். ஆன்மாவிற்கு ஆண் பெண் பேதம் இருக்கின்றது என்றோ தீட்டு பற்றியோ சொல்லவில்லை. உடம்பு ரீதியாக பெண்ணுக்கு தீட்டு என்று சொல்லி சமூகத்தில் ஒடுக்கி வைத்துக் கொண்டு, ஆனால் தாங்கள் வந்து புனிதமுடையவர்களாக ஆண்கள் கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தீட்டு என்று 3 நாள் விலக்கி வைத்து 5ஆம் நாள் கொழித்தில் அகத்தில் புகுந்தால் ஆச்சாரமாச்சோனே பாடல் இடத்துல அந்த பெண் கேட்கிறார். பெரிய கேள்வி, பெரிய செய்தி, பெரிய சிறப்பு என்பது இந்திய தத்துவ மரபிலே, வேதாந்த மரபிலே ஒரு பெண் இந்த குரலை எழுப்புகிறாள். அவள் பாதிக்கப்பட்டிருக்கின்றாள், அதனால் அந்த குரலை எழுப்புகிறாள். ஆனால் அந்த தளத்திலிருந்து பார்க்கின்ற போது பேராசிரியர் கேட்ட கேள்வியில் இந்திய தத்துவ மரபிலே, வேதாந்த மரபிலே, சங்கருடைய வேதாந்த மரபிலே இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு இவர்கள் மாறுபட்டதாக புதிய மரபாக இது உருவாக்கவில்லை. ஆனால் எளிமையாக்குகிறார்கள். பொதுமக்களுக்கு போய் சென்று அடைவதற்கான வழி. இறைவன் பிரம்மம் என்று சொன்னால் அவனை நிர்குண பிரம்மமாக, குணமற்றவனாக இருக்கக்கூடிய ஒருவனாக காட்டாமல் அவனை குணமுடைய, ஏற்கனவே பக்தி மரபு இதை சொல்லி வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் ஊராக போய் பாடி இதை சொல்லி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அதை எடுத்துக்கொண்டார்கள் தங்களுக்கு சௌகரியமாக, அதன் மூலமாக இதை சொன்னார்கள், அவ்வளவுதான். அதனால் வேறுபடவில்லை. காலத்துக்கு ஏற்ப புதிய வடிவமாக அதை விரித்திருக்கின்றார்கள் என்று கொள்ளலாம். ஐயா, ஒரு சார் கேட்ட கேள்வியோட தொடர்புடைய கேள்வி தான் கேட்குறேன். இது வந்து ஒரு பொதுமக்களுக்கு வேதாந்த கருத்துக்களை கொண்டு செல்றதுக்காக ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாமே தவிர, அத்வைத வேதாந்த கருத்தை ஒரு முழுக்க முழுக்க ஒரு தப்பான ஒரு செய்தியாக சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அதாவது
அத்வைத வேதாந்த மெட்டபிசிக்கல், அந்த மெட்டபிசிக்கல் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் கோட்பாடுலாம் அங்கே வந்துட்டு கடவுள்ன்றது வந்து சகுண பிரமன், நிர்குண பிரமன் தான் வந்து அத்வைத வேதாந்தம் சொல்லுது. இப்போ அந்த கோட்பாட்டை வந்துட்டு ஒரு திரிபாக ஒரு அதை பற்றி அதை வந்து கொஞ்சம் குறைச்சி ஒரு தப்பாக சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங், எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த பப்ளிக்கு வேணுன்றதுக்காக ஒரு அவங்களுக்கு ஆப்டாக அவங்களுக்கு சூட்டபுளாக நம்ம வந்து டைல்யூட் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு சரியான இது இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து. We should not dilute the system. சரி, உங்களுடைய கருத்து, உங்களுடைய கேள்வியை நான் மதிக்கிறேன். அது ஆனால் இருக்கிறது இலக்கியத்திலிருந்து தான் நான் இப்பொழுது இலக்கணம் உருவாக்குகிறேன். இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டிலே அந்த காலகட்டத்திலே பொதுமக்களிடையே இன்றளவும் அது பாப்புலராக பரவி இருக்கின்றது. ஆனால் இதை வந்து இலக்கியம் படைக்கப்பட்ட பின்னால் தத்துவ விளக்கமோ கருத்து விளக்கமோ சொல்ல வேண்டியது நம்மை போன்றவர்களுடைய கடமை, எவ்வளவுதான். அந்த நிலையில் இது சொல்லப்பட்டது. இதை மூலத்தோடு இருக்கக்கூடியதாக ஒத்துக்கொள்ளவில்லை. பிரம்மம் நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருளை மட்டும்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்பது உங்களுடைய கருத்து. நான் அதில் குறுக்கிடவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பிரம்மம் என்பது சகுண பிரம்மம் தான் என்பதாக பக்தி இலக்கியக்காரர்கள் ஒரு நெறிப்படுத்தி கொடுத்து விட்டார்கள். அந்த ஒரு மிக உயர்ந்த அனுபூதி நிலையில, மெய்யுணர்வு நிலை, அருளியல் அனுபவத்திலே, பக்தியினுடைய அடிப்படையிலே மிக உயர்ந்த அருளியல் அனுபவமாக நம்மாழ்வாரும் மாணிக்க வாசகரும் இறைவனை உருவமுள்ள இறைவனாக காட்டித்தான் அது உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். அதனால் இது மாறுபட்டதாக அதிலிருந்து முழுவதுமாக டிவியேட் ஆகிவிட்டது என்றோ அதை ஒத்துக்கொள்கின்றார்கள், புது நெறி காட்டி இருக்கின்றார்கள், புதுப்பித்து இருக்கின்றார்கள் என்று நான் சொல்றேன். அது எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் நாம் கருத்து வேறுபடுகின்றோம், அதில் ஒன்றும் தவறு. பேராசிரியருடைய முழுமையான கட்டுரையை கேட்பதற்கான பாக்கியத்தை இழந்தவனாக இருக்கிறேன். இருப்பினும் இந்த அத்வைதம்னு சொல்லி கொண்டிருக்கின்ற தத்துவத்திற்கும் நீங்க வந்து அதுக்கு பின்னால் இருந்து எனக்கு ஒரு புதிய செய்தி, அது தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாகவும் இருக்கு. அந்த நிலையில பார்க்கும் பொழுது இரண்டும் ஒன்றுன்னு சொல்றீங்க. அந்த அத்வைத தத்துவத்தை வந்து ஒரு இடத்துல ரெண்டு கருத்து நான் கேட்டேன். அதாவது சைவத்தையும் வைணவத்தையும் ஒன்றாகவும் ஆணையும் பண்ணியும் ஒன்றாகவுங்கிற அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் போய், ஏன்னா அதுக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய அனைத்து கருத்துக்களையும் எனக்கு தெரியாதனால என்னால் சரியான கேள்வி என்னால் கேட்க முடியல. நான் என்ன தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன்னு சொன்னால், அது அத்வைத தத்துவத்தை ஒட்டி தான் போகுதுன்னு சொன்னால், அதாவது இந்த மெட்டபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த அகடமிஷியன்ஸ் பேசிக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் இல்லாமல் மக்களிடம் அந்த ஒரு எல்லாம் இறைவன் என்ற நிலைப்பாட்டில் போகிற போது போல நான் புரிந்து கொள்கிறேன். இருப்பினும் அதுக்கு ஏதாவது வித்தியாசம், அதாவது நடைமுறையிலையோ இல்லை அந்த தத்துவத்தை பிரித்து பார்க்கக்கூடிய இந்த மெட்டபிசிக்ஸ் எபிஸ்டமாலஜி நம்ம பிரித்து பார்த்து கடைசியில் அதை குறையோ நிறையோ நம்ம பார்க்குற மாதிரியோ அப்படி அமைஞ்சிருக்கா, இல்லை நம்பிக்கையினுடைய அடிப்படையிலையா, இல்லை நான் இன்னும் எனக்கே ஒரு குழப்பமாக இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க சொல்றது எனக்கு முழுவதும் புது செய்தியாக இருக்கிறதுனால. அதனால இப்ப கேட்கறது என்னன்னா, அத்வைத கருத்துக்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அது சமுதாயத்தோடு போனாங்களா, இல்லை அங்க போகும்பொழுது கொஞ்சம் மாறுபட்டு ஏதாவது சொன்னாங்களா என்பதை கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா தேவையா. ஏன்னா அனைத்து புது செய்தியாக இருக்கு. நான் அந்த இலக்கியங்களை பற்றிய பட்டியலில் பேராசிரியர் ரங்கசாமி கேட்ட இந்த கேள்விகளுக்கு அப்படியே சங்கர வேதாந்தத்தை சொல்லக்கூடிய தத்துவராயரே அந்த வேலையை செய்கிறார். 18 நூல்கள் அடங்கல் முறை என்ற பெயரில் பாடுகிறார். இப்போ ஒரு குரு ஒரு கேள்வி கேட்குறாரு, இவ்வளவு பாட்டு நீ உனக்காகத்தான் பாடியிருக்கிற. அவருடைய வரலாறில் வருகிறது, அவருடைய குரு ஆகி அவருடைய தாய் மாமன் தான் அவருடைய குரு. அவர் கேட்குறாரு,